லஞ்சா கட்டி கொடுக்கும் போது மிச்சம் வைக்காம நல்லா சாப்பிட்டு வருவாங்க. நான் 5 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இதை போல இருக்கிற முட்டையெல்லாம் கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். ஒரு 5 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்தலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்தலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்தலாம். கீறி வச்சிருக்க முட்டை இதுல சேர்த்தலாம். ஒரு 1.5 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டாலே போதும். அதே கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். ஒரு 6 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 1 பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதை நல்லா பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். சின்னதா பிரியாணி இலை, 2 கிராம்பு, 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைம்ல 3 பெரிய தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்தலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்தலாம். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். நம்ம வதக்கி வச்ச வெங்காய பேஸ்ட் ஓரளவுக்கு வதக்கினாலே போதும். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் ஒரு 3 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊத்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன். அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு ரைஸ் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை வச்சு வெரைட்டி ரைஸ்